வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். இந்த 2024 ஆரம்பத்திலிருந்து ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களை நம்ம இழந்துக்கிட்டே வரோம். இந்த 2024 மட்டும் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு. இந்த மாரடைப்பு என்ற சொல்ல கேட்டாலே பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை, பிரபலங்களிலிருந்து அரசியல் தலைவர்கள் வரைக்கும் ரொம்பவே பயந்து போகிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாரடைப்பால் மிக சின்ன வயதிலேயே நிறைய பேரை நம்ம இழந்துக்கிட்டே வரோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு 25 முதல் 35 வயதுக்குள் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு தான் அதிகமாக வந்து இளைஞர்கள் முதியவர்கள் எல்லாருமே இறந்து போகிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியும் கவலையுமாக இருந்து வருகிறது. சமீபத்தில் இந்த 2024 பார்த்தீங்கன்னா நம்ம மாரடைப்பால் நம்ம ஏகப்பட்ட தமிழ் நடிகர்களையும் நடிகைகளையும் அரசியல் தலைவர்களையும் எல்லாத்தையுமே நம்ம இழந்துக்கிட்டே வரோம். 2024 நம்ம லொல்லு சபா சேசு அவர்கள் மாரடைப்பு காரணமாக திடீரென இறந்து போனார். இவருடைய மரணம் பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வில்லன் கதாபாத்திரத்தில் இவர் மிரட்டி இருப்பார். அந்த அளவுக்கு இவருடைய படம் என்றாலே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்று வரும். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் நம்ம டேனியல் பாலாஜி அவர்கள். திடீரென பார்த்தீங்கன்னா அவர் திடீரென மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அனுமதித்த சில நாட்கள் சில நேரங்கள்லேயே அவர் இறந்து போனார். இவருடைய மரணம் கூட ரொம்பவே மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக செயலாளர் மாரடைப்பால் மரணமடைந்த செய்தி திமுக தொண்டர்களிடமும் திமுக கட்சியின் தலைவர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லோருமே ரொம்பவே அவருக்காக பார்த்தீங்கன்னா நேரில் போய் அஞ்சலி செலுத்த போயிருக்காங்க. யார் அவருக்கு என்னாச்சுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். புதுக்கோட்டை திமுக செயலாளர் மாரடைப்பால் மரணம். புதுக்கோட்டையை விரையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். புதுக்கோட்டை திமுக மாநகர செயலாளர் செந்தில் அவர்கள் மாரடைப்பால் காலமாகி போயிருக்கிறாரு. அவரது மகனுக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருந்த நிலையில் திருமண வேலைகளை பார்த்து வந்தவர் தான் மாரடைப்பால் காலமான செய்தி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆடியோ செந்தில் 55 வயது. திமுகவில் படிப்படியாக உயர்ந்து திமுக மாநகர செயலாளராக வளர்ந்திருக்கிறாரு. அமைச்சர் KN நேருவின் தீவிர ஆதரவான இவர் நகராட்சி தேர்தலில் தனது மனைவி திலகவதியை நகர்மன்ற தலைவராக்கினார். புதுக்கோட்டை மாநகராட்சியாக தரமுயர்ந்த நிலையில் அமைச்சர் KN நேரு தலைமையில் நடந்த விழாவில் மேயருக்கான செங்கோல் தங்க சங்கிலி அணிவித்து மேயர் நாற்காலியில் அமர வைத்தார். உடல்நலனில் தொடர்ந்து அக்கறை செலுத்தி வந்த அவர் தனது ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சி செய்து வந்தார். இந்த நிலையில் காலை வழக்கம் போல உடற்பயிற்சிகளை முடித்துவிட்டு வீட்டின் முன்புறம் உள்ள ஒரு பெஞ்சில் அமர்ந்தபோது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக அருகில் இருந்த மருத்துவரான அவரது சகோதரி மகள் முதலுதவி சிகிச்சை அளித்தாங்க. அதன் பின்பு ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க. இது குறித்து தகவல் அறிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையின் வாசலிலே தயாராக இருந்த மருத்துவ குழுவினர் செந்திலை பரிசோதனை செய்தாங்க. அதில் அவன் மருத்துவமனைக்கு கொண்டும் வரியிலேயே உயிரிழந்ததாக தெரிவித்திருக்காங்க மருத்துவர்கள். புதுக்கோட்டை மாநகர மேயரின் கணவரும் திமுக மாநகர செயலாளருமான செந்தில் உயிரிழந்த தகவல் பரவியதுமே புதுக்கோட்டை திமுகவினர் சோகத்தில் ஆழ்ந்த நிலையில் அஞ்சலிக்காக கூடியிருக்காங்க. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்த நேரில் புதுக்கோட்டை வருவதாக சொல்லப்படுகிறது. அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, மெய்நாதன் ஆகியோர் சென்னையிலிருந்து புதுக்கோட்டை புறப்பட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.